السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، ما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تبارك اسم ربك ذي الجلال والإكرام، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சல்லாலும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே, அதிலும் குறிப்பாக புனித மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற 4 மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புனித ரஜபுல் முதஃபர் என்று சொல்லக்கூடிய ரஜப் மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, இந்த புனித ரஜப மாதத்தின் சிறப்புகள் என்று எண்ணற்ற சிறப்புகளை நாம் குர்ஆனின் மூலியமாகவும் ஹதீஸ்களின் மூலியமாகவும் பார்க்க முடிகின்றது. இந்த புனித ரஜப மாதத்தின் சிறப்புகளை நாம் முழுமையாக விளங்கி அதை அறிந்து இந்த ரஜப மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் தரக்கூடிய காலமாக இதை மாற்றிக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயே இந்த ரஜப மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்து ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே மொத்தம் 12, அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள், கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வானம் பூமி இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் என்பது மொத்தம் 12 தான், கூடுதல் குறைவு கிடையாது. இதற்குரிய விளக்கத்தையும் நாம் பார்க்க முடியும். இந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12லே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்குரிய விளக்கமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மாதம் தனித்து வரக்கூடிய மாதம், இன்னும் இருக்கக்கூடிய 3 மாதங்கள் தொடர்படியாக வரக்கூடிய மாதங்கள் என்று சொல்லிவிட்டு, தொடர்படியாக தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள், தனித்து வரக்கூடிய மாதம் ரஜப மாதம் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த 4 மாதங்களை கண்ணியத்திற்குரிய மாதங்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அதிலே தனித்து வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜப மாதத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இது ஒன்றே நமக்கு போதுமானது. ரஜப மாதம் எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். இந்த ரஜப மாதத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரஜப மாதம் வருகை தந்துவிட்டால், முதல் நாள் பிறையை பெருமானார் கண்டுவிட்டால் 2 மாதங்கள், ரஜப மாதம் முழுக்க, ஷாபான் மாதம் முழுக்க, ஷாபான் மாதம் முடிவடைந்து ரமலான் மாத பிறை தென்படுவதற்கு முன்னால் வரை பெருமானார் அழகான துஆவை செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் அழகாக பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, புனித ரமலான் மாதத்தை அடைய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்ற துஆவை பெருமானார் அதிகமாக ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் மற்ற நேரங்களிலும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம்.
சங்கைக்குரியவர்களே, பெருமானார் புனித ரஜப மாதத்துடைய சிறப்புகளை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே நமக்கு காட்டித் தந்த அழகான ஒரு முதல் வழிமுறை, ரஜப மாதம் பிறந்து விட்டாலே நாம் துஆ செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட துஆவை செய்ய வேண்டும்? ரஜபிலையும் ஷாபானிலையும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்று அண்ணல் பெருமானார் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். சங்கீக்குள்ள இதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். புனித ரஜப மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சங்கைக்குரிய மாதமாக ஆக்கி கொடுத்துள்ளான். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலிருந்து இஸ்லாம் வருகை தருவதற்கு முன்னால் இருந்து மக்கமா நகரிலே மக்கத்து குறைஷிகள் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சாதாரணமான அற்ப செயல் விஷயங்களுக்காக பல நூறு ஆண்டுகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த மக்கத்து குறைஷிகள் இந்த 4 மாதங்கள் வருகை தந்துவிட்டால் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டையை, போரை நிறுத்திக் கொள்வார்கள், பகையெல்லாம் நீக்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார்கள், யாரும் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள். இந்த 4 மாதங்கள் வந்துவிட்டால் ரஜப மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 4 மாதங்களில் அன்றைய அறியாமை கால மக்கள் கூட பல நூறு ஆண்டுகளாக 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு கூட இந்த 4 மாதங்கள் வந்துவிட்டால் தங்களுடைய சண்டையை நிறுத்திக் கொள்வார்கள். அதிலே சில சூட்சமமான சில வேலைகளையும் அன்றைய மக்கள் செய்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். தங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களிலே இந்த மாதங்களை மாற்றியும் வைத்துக் கொள்வார்கள், கூடுதல் குறைவும் செய்து கொள்வார்கள். ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் என்று சொல்லுவார்கள், இன்னொரு வருடத்திலே 13 மாதங்கள் என்று சொல்லுவார்கள், இன்னொரு வருடத்திலே 11 என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு எப்படி தோன்றுகின்றதோ அதே போன்று மாதங்களை கூட்டியும் குறைத்தும் இந்த மாதங்களை புனித ரஜப மாதம் வருகை தரக்கூடிய நேரங்களிலே இந்த மாதங்களை, நேரங்களை, காலங்களை மாற்றி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்களில் அப்படி மாற்ற முடியாது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களை அவர்களுக்கு தோதுவாக மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயத்திலே இந்த ரஜப மாதத்தை தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சண்டை போட வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அப்பொழுது அதை தூக்கி வேறு இடத்திலே வைத்துவிட்டு அவர்கள் விரும்புகின்ற மாதத்தை முன்வைத்துக் கொள்வார்கள். ஓய்வு வேண்டும் என்று விரும்பும் பொழுது ரஜப மாதத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். இப்படி முன்பின்னாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்து வந்தார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான் என்று வரலாறு சொல்லுகின்றது. இந்த வசனம் இறக்கப்பட்ட வரலாறுகளை, குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது இப்படி அன்றைய மக்கத்து குறைஷிகள் தங்களுடைய தேவைக்கு தகுந்தால் போல, தங்களுடைய சிந்தனைகளுக்கு உருவாகுவதைப் போல அவர்கள் மாதங்களை கூட்டியும் குறைத்தும் இடங்களை மாற்றிக்கொண்டும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படியெல்லாம் யாரும் எதுவும் மாற்றக்கூடாது. மாதங்கள் என்பது கூடுதல் குறைவு என்பது கிடையாது. அன்று முதல் இன்று வரை எல்லா கியாமத்தினால் வரை மாதங்கள் மொத்தம் 12 தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் அதை முடிவு செய்து விட்டான். மொத்தம் 12 மாதங்கள் தான், அதிலே கூடுதல் குறைவு கிடையாது. அதே போல இந்த 4 மாதங்கள் வரக்கூடிய விதத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நமக்கு அறிவித்துக் கொடுத்து விட்டார்கள். ரமலான் மாதத்திற்கு முன்னால் ஷாபான் மாதம், ஷாபான் மாதத்திற்கு முன்னால் ரஜப மாதம், இதுதான் வரிசை. இந்த வரிசையை யாரும் மாற்றவும் முடியாது, மாற்றவும் கூடாது என்ற விதத்திலே பெருமானார் அழகான துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். 3 மாதங்கள் தொடர்படியாக வருகை தந்துவிடும். ரமலான் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களும் ஷவ்வால், அதுவும் தொடர்ச்சியாக வந்துவிடும். அதே போல ஏனென்று சொன்னால் அதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸில் அறிவித்துக் கொடுப்பார்கள். புனித ரமலான் மாதத்துடைய முதல் பிறையை நீங்கள் கண்டால் நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுங்கள். பரதான நோன்பு உங்கள் மீது கடமை. ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையை நீங்கள் கண்டால் நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ரமலான் மாதத்திற்கு பிறகு ஷவ்வால் மாதம் தான் வருகை தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஷவ்வால் மாதத்திற்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பித்துவிடும். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 சங்கைக்குரிய மாதங்கள் தொடர்படியாக வருகை தந்துவிடும். இப்படி மாதங்களை முன்பின்னாக மாற்ற முடியாத ஒரு நிலையை அல்லாஹும் ரசூலும் உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஆக சங்கைக்குரியவர்களே, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இந்த புனித ரஜப மாதம் வருகை தந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை, அபிவிருத்தியை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிகமாக பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும். பரக்கத் என்று சொன்னால் என்ன? சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனையிலே பல்வேறு விதமான எண்ணங்களை நாம் வைத்திருக்கின்றோம். பரக்கத் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு கருத்துக்களை நாம் நம்முடைய சிந்தனையிலே வைத்திருக்கின்றோம்.
ஆனால் நாம் வைத்திருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்கின்ற பரக்கத் என்பதற்குரிய அர்த்தத்திற்கு மாற்றமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெயரிலேயே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து பொருந்தியவன், சங்கைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், அவன் உயர்ந்தவன் என்ற விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே தான் எவ்வளவு பரக்கத்து மிக்கவன் என்பதை, சங்கைக்குரியவன் என்பதை அல்லாஹ் பறைசாட்டுவான். அர் ரஹ்மான் சூராவிலே, ரஹ்மான் சூராவிலே கடைசி வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். பல செய்திகளை, ஜின்களை பற்றிய பல செய்திகளை அந்த அர் ரஹ்மான் சூராவிலே தன்னுடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, குதிரத்து என்ன, தன்னுடைய சக்திக்கு மேலாக இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர் ரஹ்மான் சூராவிலே சொல்லிக்கொண்டே வருவார். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான சூறாக்களில் ஒன்று அர் ரஹ்மான் சூரா. நாளை மறுமையிலே சூனத்திலே சொர்க்கவாசிகள் எல்லாம் போய் சேர்ந்த பிறகு ஓதக்கூடிய சூறாக்களில் ஒன்று அர் ரஹ்மான் சூரா என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அர் ரஹ்மான் சூராவிலே பல்வேறு செய்திகளை தன்னுடைய சக்தியை பற்றி அல்லாஹ் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவான். அவருடைய வரிசையிலே கடைசி வசனமாக தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் தன்னை பற்றி, தன்னுடைய சக்தியை பற்றி, வல்லமையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். தபாரக ஸ்மு ரப்பிக, உடைய ரப்புடைய பெயர் இருக்கின்றது, அது மிக பரக்கத்து பொருந்தியது. அல்லாஹுடைய பெயர் மிக்க பரக்கத்தானது, அபிவிருத்தியானது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மிக்க உயர்ந்தவனாகவும் சங்கைக்குரியவனாகவும் அவன் கண்ணியத்துக்குரியவனாகவும் அவனே இருக்கின்றான் என்ற வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். சங்கைக்குரியவர்களே, பரக்கத் என்பதாக நாம் என்ன நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போல இந்த புனித ரஜப மாதத்துடைய சிறப்புகளை, இந்த ரஜப மாதத்துடைய நிகழ்வுகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது எண்ணற்ற பல்வேறு செய்திகளை, நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கியதாக அற்புதங்கள் நிறைந்த மாதமாக இந்த புனித ரஜப மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த புனித ரஜப மாதத்தில்தான் இஸ்லாத்தின் முதல் கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஒரு முஃமின் கலிமா கூறி, கலிமா தையிபாவை கூறி முஃமினாக, முஸ்லிமாக மாறிவிட்டால் அவன் மீது கடமையாக்கப்படக்கூடிய முதல் கடமை என்னவென்று சொன்னால், முதல் செய்தி, முதல் விஷயம் தொழுகை. அந்த தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? புனித ரஜப மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விண்ணுலக பயணத்தில் மிஅராஜுடைய இரவில் தான் கடமையாக்கப்பட்டது என்பதாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போல இஸ்லாத்தின் கடமைகளில் 4வது கடமை, மிக முக்கியமான கடமை, பணக்காரர்களுக்குரிய கடமை என்ற, செல்வந்தர்களுக்குரிய கடமை ஜக்காத் என்ற கடமை. அந்த கடமை எப்பொழுது அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், புனித ரஜப மாதத்தில் தான் அல்லாஹ் உருவாக்கினான். ஆக இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளிலே 2 மிக பெரும் கடமைகள். தொழுகை, அது உடல் உள்ளம் சார்ந்த வணக்கம். அதே சமயத்திலே ஜக்காத் என்பது பொருளாதாரம், பொருள் சம்பந்தப்பட்ட, செல்வம் சம்பந்தப்பட்ட கடமை. இந்த 2 விதமான கடமைகளும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது எந்த மாதத்தில் என்று சொன்னால், அது புனித ரஜப மாதத்தில் தான் என்று மார்க்கம் சொல்கின்றது. ஆக சங்கைக்குரியவர்களை இன்னும் நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு, ஹிஜ்ரத் செய்து வருகை தந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மாதங்கள் காபாவை நோக்கி பெருமானார் தொழுது கொண்டிருந்தார்கள், கிபிலாவாக வைத்து. எங்கே இருக்கும் பொழுது? மக்காவிலே இருக்கும் பொழுது, மதீனாவுக்கு வருகை தந்த ஆரம்ப காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கிபிலாவாக முன்வைத்துத்தான் அவர்கள் தொழுது வந்தார்கள். மதீனாவிலே யூதர்கள் அதிகமாக இருக்கும் சமயத்திலே இடமாக இருப்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக ஆக்கி தொழுகும்படி உத்தரவு கொடுத்தார். அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி சுமார் 17 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக அதை முன்வைத்து தொழுது வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் பெருமானாருடைய உள்ளம் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தது. நம்முடைய முந்திய கிபிலாவாக இருக்கக்கூடிய காபா கிபிலாவாக மாற்றப்பட்டு விடாதா? பைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ் மீண்டும் கிபிலாவாக காபாவை ஆக்கிவிட மாட்டானா என்ற கவலை, சங்கடம் பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அந்த கிபிலா பைத்துல் முகத்தஸிலே இருந்து மீண்டும் கிபிலாவாக காபாவை அல்லாஹ் மாற்றிய மாதம் புனித ரஜப மாதம் என்று மார்க்கம் சொல்கின்றது. சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு, நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கியே இருப்பார்கள். காரணம், வஹி வந்து விடாதா, வஹி வராதா என்று வஹி வரக்கூடிய வழியை பார்த்த வண்ணம் பெருமானார் காத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். கதுனரா தகல்லப வஜ்ஹக ஃபிஸ்ஸமா, நீங்கள் உங்களுடைய உள்ளமும் பார்வையும் வானத்தை நோக்கி இருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் உள்ளம் எதை நினைக்கின்றதோ, எதை ஆசைப்படுகின்றதோ அதையே உங்களுக்கு நான் உத்தரவாக தருகின்றேன். நீங்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து உங்களுடைய கிப்லாவை காபாவுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். சங்கைக்குருளே, அப்படியே தொழுகையில 2 ரக்காத்துகள் காபாவை பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானார் அப்படியே மீண்டும் திரும்பி நேரு பின்னாக நின்று மீதி 2 ரக்காத்துகளை காபாவை நோக்கி தொழுதார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் நாம் அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம், மதீனாவுக்கு அருகிலே மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் 2 கிப்லாக்கள் உள்ள பள்ளி என்பதாக பள்ளி உண்டு. இன்றைக்கும் செல்பவர்கள் அதை பார்த்து வரலாம். சங்கைக்குருளே, அந்த பள்ளியில் தான் 2 ரக்காத்துகள் பைத்துல் முகத்தஸை நோக்கியும் மீதி 2 ரக்காத்துகள் காபாவை நோக்கியும் கிப்லாவாக பெருமானார் தொழுதார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆக சங்கைக்குருவிலே இப்படி கிப்லா மாற்றப்பட்ட மாதம் புனித ரஜப மாதம் என்று மார்க்கம் சொல்கின்றது. இன்னும் ஹதீஸிலே என்ன பார்க்கின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் 2 துணைகளை இழந்தவர்கள், தூண்களை போன்று இருந்தவர்கள், தங்களை விட்டும் இழந்த நேரத்திலே அவர்கள் சஞ்சலப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். பெருமானார் குடும்ப ரீதியிலே குடும்பத்திலே மிகப்பெரிய தூணாக தனக்கு துணையாக இருந்தவர்கள், வலது தோளை போன்று இருந்தவர்கள் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல வெளியிலே உலகத்துடைய ரீதியிலே தங்களுக்கு மிக பெரும் பாதுகாப்பாக இருந்தவர்கள், தங்களுடைய சிறு வயதிலிருந்து 9 வயதிலிருந்து தங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள், தங்களுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் தங்களுக்கு துணையாக நின்றவர்கள் தங்களுடைய சிறிய தந்தை, பெருமானாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இருவரும் இந்த உலகத்தை விட்டு மரணித்த மாதமும் இந்த புனித ரஜப மாதம். அந்த ரஜப மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேரடியாக தன்னிடத்திலே வரவழைத்து அவர்களிடத்திலே நேரடியாக அல்லாஹ் உரையாடி அல்லாஹ்வை தரிசித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்த அந்த விண்ணுலக பயணம், மிஅராஜுடைய பயணம் நடைபெற்ற மாதமும் புனித ரஜப மாதம். இன்னும் இந்த ரஜப மாதத்துடைய சிறப்புகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நிறைய சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்த மாதமும் புனித ரஜப மாதம். அதே போல இமாம்களிலே மிக பெரும் இமாம்களாக திகழக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களும் இந்த உலகத்தை விட்டு மரணித்தவர்கள். இறைநேச செல்வர்களிலே மிக சிறந்தவர்களாக திகழக்கூடியவர்களிலே இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே கௌகபுல் ஹிந்து என்று சொல்லக்கூடிய கரீபை நவாஸ் என்றெல்லாம் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா முஹைத் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற பெரும் பெரும் வலிமார்களும் இந்த உலகத்தை விட்டு மரணித்த மாதமும் இந்த மாதம்தான். அதே போல இன்னும் பார்க்கின்றோம், வரலாறு சொல்கின்றது, இந்த உலகத்திலே இந்த இந்திய திருநாட்டிலே மிக பேணுதலான தக்வா இறையச்சம் உடைய வாழ்க்கையை வாழ்ந்த அரசர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், இந்தியாவை நோக்கி 17 தடவை படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான முடியும் புனிதமான பொருட்களும் இந்தியாவில் இருப்பதை அறிந்து கொண்ட மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை பார்ப்பதற்காகவே 17 தடவைகள் வந்தார்கள் இந்தியாவை நோக்கி என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு வரலாறு முழுமையாக மறைக்கப்பட்டுள்ளதை நாம் விளங்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, வலிமார்களை ஜியாரத் செய்வதற்காக உலகத்திலே பெருமானாருடைய துஆக்களை பெற்ற வலிமார்களை ஜியாரத் செய்வதற்காகவே இந்தியாவை நோக்கி வருகை தந்த மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்புகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது மிக பெரும் பேரரசராக மன்னராக வாழ்ந்த போதிலும் கூட ஒவ்வொரு நாளும் பெருமானாரின் மீது இரவு உறங்குவதற்கு முன்னால் 1,00,000 ஸலவாத்துகளை ஓதாமல் உறங்க மாட்டார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் மீது அதிக பிரியமும் பாசமும் கொண்டவர்கள் மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினசரி 1,00,000 ஸலவாத்துகளை ஓதாமல் உறங்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான மன்னர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் இந்த புனித ரஜப மாதம் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. சங்கைக்குரியவர்களே, நன்மையான செயல்பாடுகளும் மனிதருக்கு சங்கடங்களை தரக்கூடிய செயல்பாடுகளும் நடந்திருந்தாலும் கூட புனித ரஜப மாதத்திற்கென்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய சிறப்புகளை நாம் பார்க்க முடிகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ரஜப மாதம் வருகை தந்துவிட்டால் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை நாம் வேண்ட வேண்டும். இரண்டாவது, இந்த புனித ரஜப மாதத்திலே அதிகமாக நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப மாதத்திலிருந்து பரக்கத்தை வேண்டுவதற்கும்
இந்த ரஜப மாதத்திலிருந்து நோன்புகளை வைக்க வேண்டும் என்று நமக்கு ஆர்வப்படுத்துவதற்கும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுத்துவதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், எதிர் வரக்கூடிய புனித ரமலான் மாதத்தை நாம் அடையும் நேரத்திலே அந்த புனித ரமலான் மாதத்தை நாம் ஒரு நொடி பொழுது கூட வீணாக்கி விடாமல் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும். இபாதத்துகளை நாம் இரவு முழுக்க அதிகமாக செய்ய வேண்டும். பகல் முழுக்க நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வணக்க வழிபாடுகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதே சமயத்திலே பொருளாதார ரீதியாக நம்முடைய வலிமையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை நாம் சேமித்து வைத்துக் கொண்டு அதை அதிகப்படுத்திக் கொண்டு பொருளாதார வரவை அதிகப்படுத்தி வைத்துக் கொண்டு ரமலான் மாதத்திலே அதிகமாக நன்மையான காரியங்களில் நாம் செலவு செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியமும் தேவை, அதே சமயத்தில் பொருளாதாரமும் தேவை. ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுவிட்டால் நோன்பு நோக்க முடியாது. இரவு நேரங்களிலே ரமலான் மாதத்திலே வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாமல் சோம்பல் ஏற்பட்டுவிடும், நமக்கு சோர்வு ஏற்பட்டுவிடும். எனவே உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த ரஜப மாதத்திலிருந்தே அதற்காக நாம் தயாராக வேண்டும். அதே போல பொருளாதாரத்தையும் கொஞ்சமாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், ரமலான் மாதத்தில் செலவுகள் எப்பொழுதும் அதிகமாகத்தான் இருக்கும். சஹருடைய நேரங்கள், இஃப்தாருடைய நோன்பு திறக்கும் சந்தர்ப்பங்களிலே, அதே போல புனித ரமலான் மாதத்தில் தான் ஏழை எளியவர்கள் எல்லாம் தங்களுக்குரிய ஜகாத் பொருளை வாங்குவதற்காக வருகை தருவார்கள். அவர்களுக்கு சதக்காக்களையும் தான தர்மங்களையும் ஜகாத்துகளையும் கொடுப்பதற்காக. அதே போல யாரெல்லாம் நோன்பாளிகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் ஏதாவது உதவிகள் செய்வதற்காக, உணவு ஏற்பாடுகளை செய்வதற்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக, நோன்பை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக செலவு செய்ய வேண்டும். இப்படி பல்வேறுபட்ட செலவுகள் நமக்கு இருக்கின்றது. அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் சேமித்து வைத்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரஜப மாதத்துடைய பரக்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை இந்த ரஜப மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரக்கத்து வேண்டும், பரக்கத்து வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் பரக்கத்து என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம்? அதிகமாக இருப்பதுதான் பரக்கத். நாம் அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதிகமாக பொருளாதாரம், பணம் யாரிடம் இருக்கின்றதோ அதுதான் பரக்கத். அதிகமான ஆடைகள் வைத்திருந்தால் அது பரக்கத். அதே போல அதிகமான லாபம் வருகிறது, அது பரக்கத்து. அதிகமான வாகனங்கள், அதிகமான வீடுகள், இது போன்ற எல்லாவற்றிலும் எது அதிகமாக இருக்கின்றதோ, ஒரு இடத்திலே உணவு அதிகமாக இருக்கின்றது, நம்முடைய வியாபார பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது, நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அதிகம் என்பதைத்தான் நாம் பரக்கத் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் அதை அப்படி சொல்லவில்லை. அதிகம் என்பது உங்களுக்கு அழிவை தந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வார். அதிகம் என்பது நமக்கு பரக்கத் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. காரணம், அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்திலே சில நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கஹ்ஃப் என்ற சூராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீண்ட வரலாறு, இன்ஷா அல்லாஹ் அது விரிவாக நாம் பார்க்கலாம். சங்கைக்குறளே நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்பதை நாம் அதிகம் என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் பரக்கத் என்பது அது கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ் கொடுத்தால் நிச்சயமாக அதிலே அல்லாஹ் அழிவை, நமக்கு சாபத்தை, மிகப்பெரிய நஷ்டத்தை, நாசத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முந்தைய சமுதாயத்தில் நிறைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்து கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்த காரூன் சாதாரணமான மனிதன் அல்ல. மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவனாக திகழ்ந்தவன் காரூன். அதே போல ஷத்தாத், ஃபிரௌன், இது போன்ற எண்ணற்ற நபர்கள் உலகத்தில் வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள். எல்லோரும் மிக பெரும் பணக்காரர்கள். அவர்களை போன்று பணக்காரர்கள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்மை விட பணக்காரர்கள் யாரும் கிடையாது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலேயே மிக சிறந்த பெரிய பணக்காரர்களில் ஒருவராக ஃபிரௌன், காரூன், ஷத்தாத் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஷத்தாதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சங்கைக்குறவர்களே, உலகத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷத்தாத் இடத்திலே சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொண்டால் நாளை மறுமையிலே உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வை நீ மறுத்து வாழ்ந்தால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், சொர்க்கம் என்ன, உலகத்தில் நானே எனக்கு கட்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நான் அவனிடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டுமா? எனக்கு அது தேவையில்லை. உலகமே அல்லாஹ் எனக்கு கைவசப்படுத்தி கொடுத்துள்ளான். அந்த உலகத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை வைத்துக் கொண்டு நான் உலகத்திலே எனக்கு சொர்க்கம் கட்டிக் கொள்கின்றேன் என்று உலகத்திலேயே அவன் சொர்க்கம் கட்டினான். சங்கிக்குருவிலே அதுதான் 8வது சொர்க்கம் என்று மார்க்கம் சொல்கின்றது.
உலகத்திலேயே சொர்க்கத்தை கட்டிய மனிதன் ஷத்தாத். ஆனால் அவன் கட்டிய சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது என்று வரலாறு சொல்லிக்காட்டும். அவன் கட்டிய சொர்க்கத்திற்குள்ளே அவனே நுழைய முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அல்லாஹ்வுடைய குதரத்து என்ன, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மற்றும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துகளையும் நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்த பரக்கத்தை நிறைவான முறையில், முழுமையான முறையில், பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தந்தல்ல வேண்டும் என்று நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய வாரங்களிலே பரக்கத் என்று சொன்னால் என்ன, அந்த பரக்கத்து நமக்கு எப்படியெல்லாம் வர வேண்டும், நாம் எப்படி இருந்தால் நமக்கு பரக்கத்து வராது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக பெருமானார் மீது ஸலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாத்துக்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதைகளையும் குடும்பத்தார்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் கடன்களிலிருந்தும் பிறரிடம் கையேந்தாமலும் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹுடைய இறையில்லமாம் திரு காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.